செக் பிட், செட் பிட், கிளியர் பிட், டாகிள் பிட், மேக்ரோஸ். இந்த செக் பிட் மேக்ரோ அப்படின்றது என்ன அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி ஹேஷ் டிஃபைன் இதெல்லாம் ஒரு மேக்ரோ, இதுவும் ஒரு மேக்ரோ. ஓகே. ஸோ மேக்ரோ பத்தி நம்ம பிரீஃப் வேற ஒரு வீடியோல பார்ப்போம். பட் இதுல வந்து என்னன்னா, இந்த ஹேஷ் டிஃபைன் அப்படின்னு போட்டு இந்த செக் பிட் இப்படி போட்டு இதுக்கு வந்து இதை கொடுத்துருக்கோம். கரெக்டா? அப்ப கோட்ல நம்ம எங்க செக் பிட் போட்டாலும் கம்பைல் பண்றோம் பாத்தீங்களா? கம்பைல் பண்றதுக்கு முன்னாடி நம்ம கம்பைல் பண்றோம்ல, கம்பைல் பண்றதுக்கு முன்னாடி ப்ரீ ப்ராசஸர்னு ஒண்ணு ரன் ஆகும். இந்த ப்ரீ ப்ராசஸர் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த மேக்ரோ யூஸ் பண்ணிருக்கல, இந்த செக் பிட்டை யூஸ் பண்ணிருக்கல, இதுக்கு ஆக்சுவலா என்ன கோடு, இந்த கோட கொண்டு வந்து இந்த இடத்துல போட்டுரும். கம்பைல் பண்றதுக்கு முன்னாடி நடந்துரும். சோ கோட் வந்து இந்த கோட நம்ம இங்க போட்டோம் அப்படின்னா புரியாதுல்ல பாக்குறதுக்கு. சோ இந்த மேக்ரோ வச்சு போடும்போது கொஞ்சம் கோட் ரீடபிளா இருக்கும். ரைட். இது கம்பைலேஷன் முன்னாடியே நடந்துரும். ரைட். சோ இதுதான் வந்து மேக்ரோ. இத வந்து மேக்ரோ எக்ஸ்பான்ஷன் சொல்லுவாங்க. இந்த மேக்ரோ ப்ரீ ப்ராசஸர் என்ன பண்ணும்னா, இந்த மாதிரி எக்ஸ்பாண்ட் பண்ணிடும். அந்த கோட் இங்க வந்துரும். அதுக்கப்புறம் தான் கம்பைலேஷன் நடக்கும். ஓகே. இப்ப செக் பிட் என்னன்னா, ஒரு நம்பர் குடுக்குறோம், ஒரு பொசிஷன் குடுக்குறோம். அந்த பொசிஷன்ல இருக்கிற பிட் செட் ஆயிருக்கா இல்லையான்னு சொல்லணும். சோ ஃபார் எக்ஸாம்பிள் 5னா 5th பிட் செட் ஆயிருக்கா இல்லையான்னு சொல்லணும். அது ஒரு விதமா எப்படி பண்ணலாம்? இந்த நம்பரை ரைட் ஷிஃப்ட் பண்றோம் 5 டைம்ஸ். அப்ப அந்த 5th பிட் எண்டுக்கு வந்துருமா? அப்ப 1ஓட அண்ட் பண்ணோம் அப்படின்னா அது செட் ஆயிருந்தா நமக்கு 1 கிடைக்கும். அப்படி இல்ல 0 கிடைச்சிரும். சோ இப்படியும் செக் பண்ணலாம். அப்படி இல்லனா 1 வந்து அத்தனை டைம் அத்தனை பொசிஷன் வந்து நம்ம லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணலாம். இப்ப லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணி நம்பரோட அண்ட் பண்ணலாம். அந்த பிட் செட்டா இருக்கா இல்லையான்னு செக் பண்றதுக்கு. சோ இப்படியும் பண்ணலாம், அப்படியும் பண்ணலாம். சோ இது செக் பிட். யூஸ் பண்றது அந்த மேக்ரோ யூஸ் பண்றது நம்பர் கொடுக்கணும், எத்தனாவது பிட்டை செக் பண்றோம்னு கொடுக்கணும். ஓகே. அதுக்கப்புறம் செட் பிட். செட் பிட் என்னன்னா, இது பிட் செட் ஆயிருக்கா இல்லையா அப்படின்னு பாக்குறது, செக் பண்றது. இது செட்டே பண்றது. அப்ப என்ன பண்றோம்? அந்த கரஸ்பாண்டிங் இதுக்கு வந்து 1 அன்சைன்ட் இன்டிஜரா எடுத்துக்கிறோம். அதான் யூ போட்டுருக்காங்க இங்க. ஓகே. சோ 1 வந்து அத்தனை டைம்ஸ் 5th பிட்னா 5th டைம் லெஃப்ட் ஷிஃப்ட் பண்றோம். லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணி நம்பரோட ஆர் பண்ணனா அந்த பிட் செட் ஆயிடும். ரைட். ஓகே. இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிட்வைஸ் ஆபரேட்டர்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துருங்க. அண்ட், ஆர், எக்ஸ்ஆர், ரைட் ஷிஃப்ட், லெஃப்ட் ஷிஃப்ட், ட்ரிபிள் ரைட் ஷிஃப்ட் வந்து ஜாவால இருக்கு. இது வந்து அன்சைன்ட் ரைட் ஷிஃப்ட். இது என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து ஒரு நெகட்டிவ் நம்பர் இருக்கு. நெகட்டிவ் நம்பரை நம்ம ரைட் ஷிஃப்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அந்த அன்சைன்ட் பிட் இருக்குல்ல, which is 1, எல்லா இடத்துலயும் இந்த எக்ஸ்ட்ரா இதெல்லாம் 1 ஃபில் ஆயிடும். இதுவே நான் 3 டைம்ஸ்ல போட்டேன் அப்படின்னா இது அன்சைன்ட் ரைட் ஷிஃப்ட். சோ அந்த ரைட் ஷிஃப்ட் பண்ணும்போது இந்த எக்ஸ்ட்ரா ஃப்ரீ ஸ்பேஸ் வருதுல, அதெல்லாம் 0 ஃபில் ஆகும். இந்த 3 போட்டா. இது ஜாவால மட்டும் தான் இருக்கு. ஓகே. சோ இந்த மாதிரி நம்ம லெஃப்ட் ஷிஃப்ட் பண்றோம், ரைட் ஷிஃப்ட் பண்றோம். சோ இது செட் பண்றது. ஓகே. செட் பண்றது யூஸ் பண்ணுவோம். இப்ப கிளியர் பண்றது. கிளியர் பண்றதுனா என்ன? ஒரு பர்టిక్యులர் பிட் இருக்கு. இந்த பிட்டை நான் கிளியர் பண்ணனும்னா செட் ஆயிருந்தா 0ன்னு மாத்தணும். அப்ப என்ன பண்றேன்? 1 அத்தனை தடவை லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன். இது ஃபர்ஸ்ட் பிட்டா? அப்ப 1 இத்தனை தடவை லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அப்ப இது ஆயிடுச்சா? இந்த வேல்யூ. அத நான் டில்டா பண்றேன். டில்டா பண்ணா என்ன ஆகும்னா, அப்படியே 1 எல்லாம் 0 மாறிடும். 0 வந்து 1 மாறிடும். ஓகேவா? சோ அது என்ன ஆகும்னா, இத டில்டா பண்றேன் அப்படின்னா 1101. ஓகே. இப்ப நான் என்ன பண்றேன்? என் நம்பரோட அண்ட் பண்றேன். அண்ட் பண்ணும்போது என்ன ஆகும்? இந்த பார்ட் மட்டும் 0 ஆயிடுச்சு. கரெக்ட்டா? அப்ப இது மட்டும் என்ன ஆயிடும்? 0 ஆயிடும். மத்ததெல்லாம் அப்படியே என்ன இருக்கோ அது வந்துரும். அப்ப இத மட்டும் நான் கிளியர் பண்றேன்னா, அப்ப கிளியர் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? அந்த பிட்ட மட்டும் 0 ஆக்கிட்டு நம்ம பிட்வைஸ் அண்ட் பண்ணணும். அப்ப 1 அந்த சைடு கொண்டு போய் டில்டா பண்ணிட்டு அத மட்டும் 0 ஆக்கி அண்ட் பண்ணிரலாம். கிளியர் பண்றதுக்கு. ஓகே. டாகிள் பிட். டாகிள் பிட்னா என்ன? ஒரு பர்టిక్యులர் பிட் 1 இருந்தா 0 மாறணும். 0 இருந்தா 1ன்னு மாறணும். ஓகே. சோ அது எப்படி நடக்குது? ஃபார் எக்ஸாம்பிள் இது இருக்கு. எனக்கு இந்த பிட்ட டாகிள் பண்ணனும். அப்ப என்ன பண்றேன்? 1 அந்த சைடு கொண்டு போயிட்டேன். 1010. இத டாகிள் பண்ணனும் அப்படின்னா 1 அந்த இடத்துக்கு கொண்டு போயிட்டு நான் எக்ஸ்ஆர் பண்றேன்னா இது 0வா இருந்தா 1 ஆயிடும். சப்போஸ் இது 1ஆ இருந்தா 0 ஆயிடும். நான் வந்து எக்ஸ்ஆர் பண்ணேன் அப்படின்னா. சோ இதெல்லாம் பண்ணி அதிலேயே ஸ்டோர் பண்ணனும். அதனால தான் அண்ட் ஈக்குவல் டூ, ஆர் ஈக்குவல் டூ போடுறாங்க. இது ஜஸ்ட் செக் பண்ணா போதும். அதனால தான் இங்க ஈக்குவல் டூ வரல. சோ இதான் 3 மேக்ரோஸ். இந்த மேக்ரோஸ் எழுத சொல்லுவாங்க மோஸ்ட் ஆஃப் த இன்டர்வியூல. ரைட். மேக்ரோ எழுதணும்னா அத வந்து இந்த மாதிரி கால் பண்ணிக்கலாம். செட் பிட், கிளியர் பிட் இது மாதிரி கால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம்.